ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் சுந்தரம், சோம சுந்தரம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு லாட்ரி ஒன்று அடிச்சிருக்கு. ஓகேவா, ஒரு 10 கோடி ரூபா வந்து லாட்ரி அடிச்சிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைக் வாங்க போகிறோம். வண்டி வாங்க போகிறோம் கைஸ். வண்டி வாங்குறதுக்கு பகுமானம் பண்ண தான். ஸோ வண்டி வாங்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து எதுக்குன்னா, இது வந்து மஃப்டியில் தெரியும் கைஸ். அதனால் நிறைய ஃபேமஸ் ஆகிட்டோம். நிறைய பொண்ணுங்கெல்லாம் போய் சுற்றுறாங்க. ஸோ அதான் இந்த ஒரு பேட்ச் சுற்றி தெரியும். ஓகேவா, ஸோ அதை வந்து கண்டுக்கிடாதுங்க. ஓகேவா, ஸோ எஸ், நம்ம வீடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து புதுசாக வாங்கின வீடு தான். இந்த ஹோம் டூர் நான் வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பைக்கை வாங்க போகிறதுக்காக ரெடி ஆகணும் மக்களே. ஓகேவா, சரி, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடாவே. ஓகே, சரி பண்ணிட்டீங்க நம்புறேன். ஓகேவா, சரி, இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இங்கே கிளம்பிடலாம். ஓகேவா, ஹோம் டூர் நம்ம நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து என் டிவியை மட்டும் பார்க்குறேங்க. இங்கே பாருங்க நம்ம டிவி. ஆனால் இது கேபிள் வந்து வரல, ஏன்னா நம்ம கேபிள் ஆப்ரேட்டர் காசு கொடுக்கல. ஓகே, அப்புறமா கொடுத்துக்கலாம் நினைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றி கிளம்பிடலாம் கேஸ். இதான் கேஸ் நம்ம அலமாரியில் பீரோ. ஓகே, நம்ம வந்து சொக்கா மாற்றிடலாம் கேஸ். ஓகே, மண்டை போட்டுரும், மண்டையில் ஒரு கொண்டை போட்டுரும். ஓகே, கண்ணாடி போட்டுரும் கேஸ், கண்ணாடி. அப்புறமா பேண்ட்டு சட்டை எல்லாம் மாற்றிடலாம். இந்த சட்டை நல்லா இல்லை, இதெல்லாம் வேணாம் கேஸ். அப்புறமா தீவிரவாதி முடிச்சு உள்ள வச்சுருந்தேன். ஓகே, இங்கே ஓகே, ஹூடி போடும் கேஸ். ஹூடி சாப்பிட்டு சைடில் போவோம் கேஸ். நம்ம வந்து பக்கா சாப்பிட்டு ஸ்டைலில் போவோம். பேண்ட்டும் போட்டாச்சு, ஆங்கிள் ஃபிட்டு, இவ்வளோதான் கேஸ். சாப்பிட்டு ஸ்டைல் இவ்வளோதான். நம்ம தான் இனிமேல் நம்ம தான் வடக்கு பையாக்கே நம்ம டஃப் கொடுக்கணும் மக்கள் எல்லாருமே. சரியா? ஓகே, இப்போ நம்ம இங்கே கிளம்பிடலாம். ஓகே, நம்ம பங்கு ஒருத்தன் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தான். ஸோ பக்கா ஒரு வண்டி, என்ன வண்டின்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். நம்ம நண்பன் ஒருத்தர் உள்ளே சுற்றிட்டு இருந்தான். ஓகேவா, அதாவது ஊசி சோறு கிடச்சா எங்கேயும் ஒரு நன்மை வரான் தெரியுமா? அதே மாதிரி இவனும் வேற ஒன்றும் கிடையாது. அந்த காலத்தை வந்து யோகாட்டு வந்து பண்ணலை, அதான் யோகா பண்ணது. நம்ம நண்பன் அங்கே போனதை பார்த்தீங்களா? இந்த பாருங்க விஷயம், நம்ம நண்பன் தலைவன் தான் ஊசி சோறு கிடச்ச உடனே என் வீட்டில் வந்து டேரா போட்டுட்டான். சரி பரவாயில்ல, நம்ம ஆளு துணைக்க புக் வாங்கின மாதிரி இருக்குது பெரிய வீடு. ஸோ ஆளுக்கு வந்து நம்ம அப்பப்போ நான் வந்து அடிச்சு விடுவோம், அது கண்டுவிடாது. ஓகேவா, சரி மச்சான் என்ன எப்படிடா டீ குடிச்சியா? இல்லைடா மாமே காசு இல்லை. சரி காசெல்லாம் தர முடியாது, போய் உட்காரு, நான் வந்து வண்டி வாங்கிட்டு வரேன். என்னால் கூடக்கூடாது கேஸ். கூப்பிட்டா நம்ம வந்து சொத்தை அவ்வளோத்தையும் அழிச்சிடுவான். ஸோ வந்து வெளியே வந்துடும். ஆக்சுவலாக இந்த 2 வண்டி எங்கிட்ட இருக்குது ஆல்ரெடி. இது எதுக்குன்னா, நம்ம இந்த பங்களா வாங்கும்ப கூடையை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு போக போகிறது. நம்ம லக்ஷ்மி வந்து உள்ளே நிற்குது கேஸ். இதான் கேஸ் நம்ம லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகி. ஓகேவா, லக்ஷ்மி என்னை எப்போவுமே கைவிடாத என்னோட லக்ஷ்மி கேஸ் இது. ஓகேவா, சரி, இங்கே நம்ம லக்ஷ்மி எடுத்துகிட்டு போகலாம். அந்த நாள் முல்லையில் இந்த நாள் வரை வண்டியை விடுவதில்லை. கேஸ் நம்ம லக்ஷ்மியை ஓட்டுறதே ஒரு தனி சுகம் தான். ஓகேவா, ஓகே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் டோரான். பார்த்தீங்களா கேஸ், எவ்வளோ காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கிது. சரி கேஸ், இப்போ வந்து இங்கே கிளம்பிடுவோம். நம்மலாம் மெயின் ரோடு தான் கேஸ் போகணும். நம்ம சாப்பிட்டு சைடு தான் ஓட்ட போகிறோம். அவ்வளோதான். ரோடு ஃபுல்லாக எனக்கு தான்டா. ஓகே, ஆக்சுவலாக இங்கேருந்து பக்கம் தான் கேஸ் நம்ம டெலிவரி எடுக்கிற இடம் வந்துட்டு. அதான் லக்ஷ்மிலேயே போனால் போதும். நம்ம பெல் அடிச்சு போகலாம். நிறைய வண்டி நிற்கிறாங்க. நமக்கெல்லாம் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது கேஸ். ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது தான். மை லைஃப் மை ரூல்ஸ், மை ஆட்டிடியூட் அண்டர் யூர் ஷூஸ். அவ்வளோதான் கேஸ், கிளம்ப வேண்டியதான். ஓகே, இங்கேருந்து இப்போ ஷார்ட்கட் தெரியும். இந்த ஷார்ட்கட்லேயே போனால் ஈஸியாக நம்ம வந்து நம்ம டெலிவரி எடுக்கிற இடத்துக்கு போயிடலாம். ஸோ இந்த வழியாக போய் அதுவும் இருக்குது பாருங்க, அதான் கேஸ் நம்ம டெலிவரி இடம். இந்த இடத்துல தான் நம்ம போய் நம்ம பைக்கை வந்து வாங்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் கேஸ். வந்துட்டோம். சொன்னேன் லக்ஷ்மி எப்பவுமே நம்ம கைவிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் எனக்கு கூட இருந்துருக்கு. அவ்வளோதான் கேஸ். டிரைவர் என்னையா நல்ல வேலை கேஸ். என்னை வந்து டயரில் பண்ணி வடை கொடுத்துருப்பான். சரி, எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டோம். ஓகே, மரண பயத்தை காத்துட்டேன் கேஸ். அவன் நிறைய ஆட்டோக்காரெல்லாம் பாரு. ஓகே, நம்மளும் இப்போ ஒரு சீக்கிரம் பைக் எடுத்துகிட்டு பகுமானம் பண்ண போகிறோம் கேஸ். ஓகே, வண்டியை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து உள்ளாடி போகலாம் கேஸ். உள்ளாடி போய் நம்ம வண்டியை பார்த்துட்டு புக்கிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ டெலிவரி எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் அங்கே நிற்குது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பக்கத்தில், அதான் நம்ம வண்டி. ஸோ வந்து உள்ளே போயிடலாம். உள்ளே யாருமே இல்லை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வண்டி எடுத்து வச்சுருக்கோம், ஜஸ்ட்டு உள்ளே வந்துட்டு ஒரு சைனை மட்டும் போட்டுட்டு இங்கே கிளம்பிடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பட்ஜெட்டில் இந்த கார் வாங்கலாம், என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டுருக்கேன். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வண்டி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து சைனை போட்டாச்சு நம்ம. ஸோ இப்போ சைனை போட்டு நம்ம என்ன வண்டி வந்து பின்னாடி நிற்கலாம். ஸோ அங்கே போய் நம்ம எடுக்கணும். அடுத்த வீடியோவில் என்ன வண்டியை வந்து வாங்கலாம், எதை டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் போடணும். ஸோ அதை பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம டெலிவரி வந்த வேலையை பார்க்கலாம் கேஸ். நான் மறந்துட்டு ரொம்ப வள பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகேவா, இப்போ வந்து ஜஸ்ட்டு நம்ம பின்னாடி போய் நம்ம வண்டியை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிடலாம். ஜூட் விட்டுடலாம் கேஸ் இங்கே. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த வண்டியை வெளியே வந்தீங்கன்னா இங்கே வெளியே தான் அம்புக்குய் காட்டான். ஸோ இது வந்து
பின்னாடி தான் கைஸ் இருக்குது நம்ம வண்டி கெத்தாக விட்டுருக்கான். ஓகே வெப்பன்ஸ் எல்லாம் காமிக்க கூடாது கைஸ், அதான் வந்து அப்புறம் கேஸ் போட்டோம் அவன் மேலே. ஸோ இதோ கைஸ் நம்ம ரதம் எனக்கு இந்த வண்டிக்கு நம்ம வந்து என்ன பேரை வைக்கலாம் சொல்லிட்டு கமிஷனில் போட்டுட்டுங்க மக்களே. ஸோ அதை பார்த்து நான் வந்து பேரை வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வண்டிக்கு நம்ம என்ன பேரை வைக்கலாம் சொல்லிட்டு கமிஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம இந்த வண்டிக்கு பேர் வைக்கிற செரமனி வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இங்கே வந்து எல்லோரும் நம்ம கிளாப் பண்ணி நம்மளை கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ அங்கே எவ்வளோதான் காசா முடிஞ்சா? நீ கொடுத்த 500 ரூபாய்க்கு இவ்வளோதானே பண்ண முடியும், வெளியே போடா. ஓ அவ்வளோதானா? சரி அசிங்கப்படுத்தானே கேஸ் நீங்கள் என்ன. சரி கேஸ் இதான் கேஸ் நம்ம வண்டி எப்படி மாசா, வண்டி எப்படி இருக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? அப்படியே வண்டி பிடிச்சிருந்தா நம்ம கமிஷனில் போயிட்டு ஒரு ரெட் ஹார்ட்டை வந்து ரெட் ஹார்ட் இல்லை பச்சை கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க கேஸ். ரெட் ஹார்ட்டானா பச்சை கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த வண்டி வந்து இசட்டெக்ஸ் 10R. ஓகேவா? அதாவது 1000 cc வண்டி கைஸ், 100 cc வண்டி சும்மா பறக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ பிரேக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்த்துக்கிறேன். இப்போ அப்புறமா பிடிங்கிட்டு ஆண்டின்னு சொல்லிட்டு அதுமாதிரி இப்போ எங்கே சொல்லிட வேண்டியதான், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ வந்து பிரேக்கெல்லாம் கரெக்டாக செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து வண்டியை வந்து ஒரு சிலிக்கில் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்கா. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம் கைஸ். வண்டி பறக்குதே வண்டி பறக்குதே சாப்பு சைடு கைஸ். வந்து கண்டுவிட்டேன் அவ்வளோதான் சாப்பு சைடு. பார்த்தீங்களா பூந்து போவாங்க கைஸ். நான் பூந்து போவேன் எப்படியே பூந்து போவேன்டா. இப்போத்தா போடா. அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் வண்டி போட்டு அவ்வளோதான் அடி ஓட்ட. பீச்சுக்கு வந்துட்டேன் மக்களே. இப்போ தாங்க கடல் இருக்கு, கடல்லலாம் உள்ளே ஓட்டலாம். ட்ரிஃப்ட் பார்த்தீங்களா கைஸ், டோக்கியோ ட்ரிஃப்ட்டில் வர மாதிரி ட்ரிஃப்ட் போட்டோம் பார்த்தீங்களா. அவ்வளோதான் கைஸ். இந்த வண்டி வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லடாக் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு உங்கள் தாட்ஸை வந்து நீங்கள் தான் கமெண்ட் போடுங்க. ஓகேவா? பார்க்கலாம். நமக்கு சப்போஸ் எல்லாம் செட் ஆகி வந்துன்னா நம்ம வந்து லடாக் ட்ரிப்பு போகலாம் கைஸ். லடாக் ட்ரிப் போயிட்டு நம்ம வந்து அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் போடலாம். சூப்பராக போடலாம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே உங்கள் எண்ணங்கள் என்ன மாதிரி வீடியோக்கள் இந்த வீடியோ சேனலில் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் வந்து போடணும். ஓகேவா? நான் வந்து இந்த வண்டியை வச்சுட்டு நிறைய ஸ்டண்டெல்லாம் காட்டி நான் வந்து காட்டி வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய். Boss it.